போயிங் 787 என்ற விமானம் விபத்திற்குள்ளாகியிருக்கிறது. ஏர் இந்தியா நிறுவனத்திற்காக செயல்பட்ட இந்த விமானமானது புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே குஜராத்தின் அகமதாபாத் நகரின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு அருகே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி விடுதியின் மெஸ் கட்டடத்தின் மீது மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கிறது. இதில் இந்த விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே மரணித்து விட்டார்கள் என்று தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது ஒருவர் உயிர் பிழைத்திருக்கிறார் என்ற ஒரு ஆறுதலான செய்தியும் வந்திருக்கக்கூடிய நிலையில் மீட்பு பணிகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. மாணவர் விடுதியில் இருந்த 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் 20 மாணவர்கள் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலுமே கூட வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது களத்தில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை ஒருபுறமும் மற்றொரு புறம் அந்த மெஸ் கட்டடத்தின் அருகே நடைபெற்று வரக்கூடிய இந்த மீட்பு பணிகள் தொடர்பான காட்சியையும் நாம் ஒரு சேர பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இந்த போயிங் விமானம் குறித்து சில கேள்விகள் தற்பொழுது தேசிய ஊடகங்களில் எழுப்பப்பட தொடங்கி இருக்கின்றன. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் 171 இந்த விமான விபத்தானது இந்த போயிங் 787 ட்ரீம் லைனர் என்ற இந்த விமான வரிசையின் மீதே மீண்டும் ஒரு வலுவான கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த விமானம் என்னதான் எரிபொருள் சிக்கனம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு பக்கம் சில தொழில்நுட்ப கோளாறுகள் இந்த போயிங் ட்ரீம் லைனர் விமானம் அடிக்கடி சந்தித்ததாக சில குற்றச்சாட்டுகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2023, 24 இந்த 2 ஆண்டுகளிலுமே சிலர் இந்த போயிங் விமானத்தின் இந்த ட்ரீம் லைனர் வரிசை விமானத்தின் சில குறைபாடுகள் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால தொடர்ச்சியாகவே இந்த போயிங் நிறுவனத்துடைய குவாலிட்டி கண்ட்ரோல் முறை, இதோடைய பாதுகாப்பை உறுதி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், தரக்கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நிறைய இன்கன்சிஸ்டண்டான ஒரு சேஃப்டி செக்ஸில் குறைபாடு இருந்ததாகவே, பாதுகாப்பு நெறிமுறைகளில் குறைபாடு இருந்ததாகவே சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்தின் காரணமாக ட்ரீம் லைனர் விமானங்களின் மீது மீண்டும் இந்த பார்வை, இந்த ஸ்பாட்லைட் முழுவதுமாக விழுந்திருக்கிறது. ஸோ போயிங் விமானங்களின் குறிப்பாக இந்த ட்ரீம் லைனர் விமான வரிசை இருக்கு இல்லையா, இதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தற்பொழுது போயிங் கையில் தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த விபத்துக்கு அப்புறம் அப்படின்றதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு விமான நிறுவனங்களிடம் இருக்கிறது. அந்த விமானங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு அந்த போயிங் மாதிரியான விமானத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கைகளில் இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.